வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பார்த்திங்கன்னா பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக்கு மறக்காமல் விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து முடிவு பண்ணுறதை பழக்கமாக வச்சுக்கோங்க. இன்னும் ஒரே நாளில் வராது. கொஞ்சம் ஒரு விஷயங்களை ஸ்லோவாக உட்காந்து யோசித்து முடிவு பண்ணணும். எதையுமே தடார்னு பண்ணாமல் இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. வேலையிலையும் எதாவது கோபம் வந்துன்னா கத்தாமல் இதெல்லாம் சில பேர் பஸ் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பஸ் அவுட்லாம் ஆகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், நல்ல வளர்ச்சி, சந்தோஷங்கள், குதூகலங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் மற்றபடி சொத்துக்கள், ஒரு பழைய வீடு விற்றுட்டு புது வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் நல்ல வருமானம் வரும். நல்ல வருமானங்கள், நல்ல காசு வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீக சம்மந்தமான ஏதாச்சும் பணம் வரணும், ஒரு சொத்தில் பாகம் வரணும், அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்கள் அதுக்கான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனை குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் பொண்ணு பையனுக்கு அமையலை, கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்காச்சும் குழந்தை பிறப்பில் தள்ளி போயிட்டு இருந்தாலும் அப்போது அந்த குழந்தை பிறப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கும்போது காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் 4 சனியோடு இருக்கும்போது பூமி சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்டேஷனோ பண்ணும்போது 1க்கு 4 வாட்டி படித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த சனி புதன்னாலே ஏதாவது சீட்டிங்கு, ஏதாவது நம்பர் 2 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்தலாம். சனி ஞாயிறில் மட்டும் அது சந்திரன் நீச்சமாகி விருச்சிகத்துக்கு வருகின்ற காலகட்டத்தில் ஒரு எமோஷனாக ஃபீல் பண்ணிங்க, மன ரீதியாக ஏதோ மனக்கலக்கத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன். 10ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஒரு அங்கங்கே போகிறது, கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களில் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இப்போ பார்த்திங்கன்னா புதன் சனி ஒன்றா இருக்கும்போது ஒன்று நம்ம ஏமாற்றுவோம், இல்லைன்னா மற்றவங்க நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 10ல் இருந்து அவர் 4ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அந்த கர்மா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள்லாம் கொடுத்துரும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சனி ஞாயிறு காலகட்டங்கள் ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் 8ல் இருக்குங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அமைதியாக, நான் என்ன சொல்கிறேன்னா எமோஷன்ஸ் இருக்குன்னா அந்த டைமில் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் எமோஷன் வருதா எங்கன்னா ஓடிடும். ஒரு 1/2 மணி நேரம் வரேன்னு சொல்லிட்டு எங்கன்னா போயிடுங்களா, பாத்ரூம் போய் உட்காந்துங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மூட் ஆஃப் பண்ணி இருக்கிற டைமில் இதை எமோஷனாக கத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். கடன் சம்மந்தமான விஷயங்களில் ஓவர் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக ராகு தேசாவது ராகு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்க ராகு உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது கொஞ்சம் அந்த சுக்கிரன் ராகு இருக்கும்போது வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் கொஞ்சம் எமோட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் சின்னதாக ஒரு வேவரிங் இருக்கும். ஸோ அதனால் ஒரு விஷயங்கள் குழந்தைகளாக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு பார்த்திங்கன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்கிறார். ஸோ 5, 7 பரிவர்த்தனை குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள்,
எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கு குழந்தை பிறப்பு வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஏதாச்சும் பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது குருடைய சாரத்தில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் அம்மா வழியில் வந்து ஏதாச்சும் அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் 11ஆம் அதிபதியாக இருந்து 4 இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து டாக்குமெண்டேஷன் சொத்து சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து கேது தசா வந்து கேது 11ல் இருந்து அப்போ வந்து சூரியன் அது வந்து என்னென்னா சூரியன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 4ல் இருக்கும்போது பூமி சொத்துக்கள் மூலியமாக பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது லிட்டிகேஷன் அது கிளியர் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கேது சம்மந்தப்பட்டாலே சில நேரங்களில் சொத்து வாங்குறதுக்காக நம்ம வந்து ஒரு கடன் வாங்குறமான சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்தனால தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சப்போஸ் உடல் ரீதியாக நிலையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசா சுக்கிரன் 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒரு பரிவர்த்தனை இருக்கும். குழந்தைகள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பருவத்தில் கண்டிப்பாக நடக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. 3 வேளை சாப்பாடு எப்படி அவசியமோ, ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியமோ, அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா, நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும். நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது. ஏதோ வயசாகிடுச்சு, ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்ன பித்தம் தெளின்னு சொல்லிட்டு சாமியை போய் பார்க்குறோம். நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கணும். அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும், அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு 5 மணி காலையில் இல்லையா, எனக்கு காலையில் எந்திரிக்க பழகமே இல்லை, நைட் படுக்கிறதே 2 மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம், அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள். சாண்டிங்கிறது வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும். இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், எல்லாமே அடித்து தூள் கலப்பில்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது. இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடுமோ இதாயிடும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ராகு கேது பயிற்சிகள் வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போ ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும். ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க. ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார், கும்பத்துக்கு போகிறார். ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம், இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள், ஒரு மேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க. ஸோ கும்பத்தில் ராகு போகுது, 11ல் ராகு வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாருன்னு எல்லோரும் ஆகாவோன்னு பாராட்டுவாங்க. கரெக்டுங்களா? ஆனால் இப்போ அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு சூரியன் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம், குழந்தைகள் விஷயங்கள், அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது. அந்த 1.5 வருஷம் ஃபுல்லாகவே அடிப்படாது, 2 மாதம் வச்சு செஞ்சிடும். அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களேன், அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு 2 மாதம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அது எப்படி வரும்னா, நீங்கள் எப்படி இதை ஓமானம் பண்ணிக்கணும்னா, ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பைக்கு, ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, லாரி வந்து சைக்கிள் அடிச்சதுன்னா என்னாவும், பைக் அடிச்சதுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து நம்ம கர்மா தான், நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மா வந்து இப்போ அடிக்கிறது தான் இது. ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது, அப்போ ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன், இப்போ குழந்தைகள் 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார், எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். அதுலேருந்து இதை அடித்து
முதல் 1 மாதம், அதுக்கு அடுத்த மாதம் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதம் நீங்கள் வந்து அந்த 2வது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும். 3வது மாதம் அந்த காயங்கள் ஆறதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும். கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே பட வேணாம், ஒன்றுமே ஆகாது, ஜாலியாக இருந்துடலாம். யாருமே வந்து அதை பற்றி கவலையே பட வேணாம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே, சந்திரன் இருக்குன்னா என்ன 4ஆம் அதிபதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம். அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு 10 டிகிரியில் இருக்குங்களா, ராகுவும் சந்திரனும் 10 டிகிரி ஒரு 8 டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ இது இப்படி தான் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராரு. சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே, கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு 3 மாதம் தான், 1.5 வருஷம்லாம் இருக்காது. நல்லா புரிஞ்சு 3 மாதம் மேக்ஸிமம் 3 மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பயிற்சிங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத, எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க, கும்பத்தில் கிரகம் இல்லைங்க, சிம்மத்தில் கிரகம்னா ராகு கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாது. அதே நேரத்தில் வந்து ஒரு 8ல் போகுதுன்னு வச்சுமே, இப்போ மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க. ஸோ மகர லக்னக்காரர்களுக்கு வந்து 8ல் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைன்னா ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தரங்களும் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும். கிரகங்கள் வந்து மாட்டுச்சுன்னு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம். நான் சொன்ன மாதிரி தான், நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும். சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்ல, அது வேறு சப்ஜெக்ட்டு, அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைன்னா ராகு கேது பயிற்சியில் வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது தான் உண்மையான விஷயம். சொல்லிட்டு உங்களது விட இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க. ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க. இந்த புத்துக்கோயில்கள் இருக்கு இல்லையா, புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள். அன்னதானம் பண்ணுறது சிறப்பான. இந்த 3 பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா, எனக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்கறதை விட யாரை கஷ்டப்படுறனுக்கு ஒரு 2 கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க. அவன் குடும்பத்தோடு சாப்பிடுவான்ல. நீங்கள் உட்காந்து தோண்டையே வச்சுக்கிட்டு உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். அதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.